ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்பில் என்னென்ன வரும்னு பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் நம்பர் வரும், ஸ்ட்ரிங் வரும். ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் திரும்பவும் காமிக்கிறேன். நேம், வேட்ஸ் இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்ஸில் வரும். நம்பருங்கிறது 1 2 3 இதெல்லாம் நம்பர்ஸ். பூலியன்னா ட்ரூ ஃபால்ஸ், அன்டிஃபைன் அல்ல பிகின்டெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ முக்கியமாக நம்ம இப்போ ஒரு வேரியபிள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏஜ்னு ஒரு வேரியபிளில் 29ங்கிற நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏஜோட டைப் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த இதில் இது என்ன டைப், இது நம்பர் டைப் நமக்கு பார்த்தாவே தெரியுது. பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்சோல் பண்ணிப்போம். இதோட டைப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்னென்னா டைப் ஆஃப். ஓகே, ஜஸ்ட்டு டைப் ஆஃப்னு டைப் பண்ணிக்கிட்டு எதோட டைப் கண்டுபிடிக்கும். நம்ம ஏஜோட டைப்பை பார்க்கலாம் ஃபஸ்ட். ஓகேவா? ஏஜோட டைப் நம்பர் தான். ஓகே, தட்ஸ் ஆல். சேவ் பண்ணிக்கலாம். இங்கே நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா? இதுவே நேமோட டைப்பை பார்க்கலாம். நேம் என்ன? நேம் ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் வருது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்பரை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்குன்னு 2 3 ட்ரிக்ஸ் இருக்குது. இது எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுன்னா, ஃபஸ்ட்டு இது கூட ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஆட் பண்ணால் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ 29 ப்ளஸ் இந்த ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங். இப்போது இந்த ஏஜ் என்ன ஆகிடும்னா நம்பரில் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஓகேவா? உங்களுக்கு நம்பிக்கையில் நான் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? ஸ்ட்ரிங்கு தான் வருது. நம்ம சேவ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் ஸ்ட்ரிங்கு தான் வருது. அதுவே வெயிட் அ மினிட், நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ளஸ் இன்டு எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்தா போதும். நம்பர் ப்ளஸ் எம்டி ஸ்ட்ரிங்கு. அதுவே நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் மெத்தட் இருக்குது. இப்போ இது ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. ஜஸ்ட் இது ஃப்ரெண்டில் ஸ்டார்ட்டில் ஒரு ப்ளஸ்ஸு போட்டால் போதும். இந்த சிம்பிள் போட்டாவே நம்பராக மாறிடும். ஓகேவா? டேட்டா டைப்பில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, இன்னொரு டேட்டா டைப் இருக்குது, அதுதான் சிம்பிள். ஓகேவா? சிம்பிள் பிக்கெண்டெல்லாம் நம்ம கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம லேட்டராக கவர் பண்ணலாம். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிளோட டைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டா என்ன டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இன்டீஜரை ஸ்ட்ரிங்காகவும் நம்பரை ஸ்ட்ரிங்காகவும் மாற்றலாம், ஸ்ட்ரிங்கை நம்பராகவும் மாற்றலாம். அதுக்கான மெத்தடும் பார்த்தோம். நான் இன்னொரு விதத்துலேயும் நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், அந்த மெத்தடை தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்பராக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம நார்மல் நம்பர் மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னவா இருக்குன்னா நம்பராக தான் இருக்குது. அப்புறமா நம்ம இதை ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் போதும். அவுட்புட் கரெக்டாக இருந்தான்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் ஏஜ் நம்பராக இருக்குது, அப்புறமா ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. இது நம்ம ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றலாம். இப்போ இது ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஜஸ்ட் இந்த நம்பர் ஸ்ட்ரிங்கு போட்ட இடத்துல நம்பர் போட்டால் இந்த ஸ்ட்ரிங்கு நம்பராக மாறிடும். ஓகேவா? நம்பராக கன்வெர்ட் பண்ணி தந்துவிடும் நமக்கு. பாருங்கள், உங்களுக்கு
ஃபஸ்ட்டு 29 ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங்கு நான் கன்சோல் பண்ணுறப்போ வந்திருக்கு, டைப்பு செக் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட்டு நம்ம அதை நம்பராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர்னு அவுட்புட் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான், சிம்பிள் தான் இந்த டாப்பிக்கு.